ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு துக்க செய்தியோட ஸ்டார்ட் பண்றோம். இன்னைக்கு காலையில வரைக்கும் பாத்தீங்கன்னா 39 இருந்த மரண எண்ணிக்கை இப்போ வந்து பாத்தீங்கன்னா 40 மாறி இருக்கு. இன்னும் ஒருவர் வந்து உயிரிழந்திருக்கிறதா தகவல் வந்திருக்கு. இந்த கவுண்ட் இதுக்கு மேலேயும் அதிகரிக்க கூடாது அப்படின்னு நாங்க எங்களுக்குள்ள வேண்டிக்கிறோம். அந்த 40 குடும்பங்களுக்கும் நாங்க வந்து பாத்தீங்கன்னா ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறோம். ஏன்னா அந்த வலி வேதனையை கண்டிப்பா நம்மளால ஷேர் பண்ண முடியாது. ஏன்னா ஒரு உடம்பு சரியில்லாம இறந்து போறாங்க, அது வேற. இந்த மாதிரி என்னையா இங்கெல்லாம் போய் சாவாங்களா, அந்த மாதிரி ஒரு இறப்பு இந்த இறப்பு. சோ அந்த குடும்பங்களுக்கு யாரும் நினைச்சு பார்த்திருக்க மாட்டாங்க. அதுல புதுசா கல்யாணம் ஆகிற போறவங்க, கல்யாணம் ஆனவங்க, 10 மாசம் கல்யாணம் ஆனவங்க, குழந்தைகள் எவ்வளவு ஆசையா வந்திருக்கும், என்ன சொல்றதுன்னே தெரியல. சோ அனைத்து குடும்பங்களுக்கும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ட்ரெண்டிங்கா வந்து ஓடிட்டு இருக்குது, ட்விட்டர்லயும் சரி எல்லா இடத்துலயும் ஓடிட்டு இருக்குது. என்னன்னு பாத்தீங்கன்னா கட்சியை கலைப்பாரா விஜய், கட்சியை கலைப்பாரு. ஏன்னா எல்லாருமே வந்து என்ன போடுறாங்கன்னா, விஜயை பத்தி தெரிந்தவர்கள் என்ன போடுறாங்கன்னு பாத்தீங்கன்னா, விஜய் வந்து ஒரு கல்லிதயம், அந்த சொல்லுவாங்கல்ல, ஒரு ரஃப்பான பர்சன் கிடையாது, ஒரு எதிர்னாலும் தாங்கி கொள்ளும் இதயம் விஜய் கிடையாது. விஜய் வந்து ஒரு சாஃப்ட் ஹார்ட் பர்சன். சாஃப்ட் ஹார்ட் பர்சன்னா ஒரு இன்ட்ரோவர்ட் வேற, யாருகிட்டயும் அவ்வளவு பழகாத கேரக்டர், ஒரு இன்ட்ரோவர்ட். அதுல வேற உனக்கே நல்லா தெரியும்ல, இவரோட தங்கச்சி சின்ன வயசுல இறந்து போனாங்க. சோ அதுல இருந்தே அவருக்கு வந்து இந்த இறப்பு அப்படின்னா வந்து அதை தாங்கிக் கொள்ளாத ஒரு அனுபவம் தான் அவருக்கு. அதுலயும் கிட்டத்தட்ட இப்ப 40 பேர். அந்த 40 பேரும் யாரால இறந்திருக்காங்கன்னா, நம்ம போன இடத்துல ஆக்சுவலா நம்மளால இறந்திருக்காங்க. சரியா பண்ணல, ஏன்னா எதுவுமே சரியா பண்ணல, நம்ம எதுவுமே ஃபாலோ பண்ணாதனால நம்மளால இறந்திருக்காங்க. இந்த இறப்பை கண்டிப்பாக விஜய் தாங்கிக் கொள்ள மாட்டார் அப்படின்னு அவரை பத்தி நல்லா தெரிஞ்சவங்க, யாரோ ரோட்ல போறோம் வரவங்க சொல்ல, அவரை பத்தி நல்லா தெரிந்தவங்களே பாத்தீங்கன்னா ட்விட்டர்ல வந்து ட்வீட் போட்டுட்டு இருக்காங்க. சினிமா வட்டாரத்திலயும் பேசுறாங்களே. ஆமா, சோ விஜய் வந்து நார்மலான விஜய்னா, ஐ மீன் இவ்வளவு வருஷமா பழகின விஜய்யா இருந்தால் அவர் கண்டிப்பா இந்த அரசியல் பயணத்தை தொடர மாட்டார். இதோட கை கழுவி விட்டுருவாரு. இன்கேஸ் இல்ல நான் அரசியலுக்கு வந்தனால என் மனசெல்லாம் நான் திடப்படுத்திக்கிட்டேன், நான் ஸ்ட்ராங் மேனா இப்ப இருக்கிறேன்னு மாறின பட்சத்தில் அவர் தொடர வாய்ப்பு இருக்கே தவிர்த்து, அப்படி இல்லைன்னா இத வந்து அவரு யாரு போய் அவரை கன்வின்ஸ் பண்ணாலும் ஏத்துக்க மாட்டார். அவர் வந்து ஏத்துக்க மாட்டாரு, பேச மாட்டாரு, கண்டிப்பா அரசியல் இருந்து விலகிடுவார் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. பட் அரசியல் இருந்தெல்லாம் விலக கூடாது. உண்மையா நான் சொல்றேன், அரசியல் இருந்து விலக கூடாது, இருக்கணும், இருந்து எல்லாமே பார்க்கணும். இப்ப இது வந்து என்ன இருந்தாலுமே இது வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் an ஆக்சிடென்ட் தான். இன்னும் யாரா இருந்தாலுமே போயிட்டு 40 பேரை கொலை பண்ணிட்டு எல்லாம் வரல. இட்ஸ் an ஆக்சிடென்ட், இட் ஹேப்பன்ஸ். பட் நீங்க இதுல உங்களை ஏன் நாங்க குற்றம் சாட்டுறோம்னா, இத நாங்க பல வாட்டி சொல்லின்னு இருக்கோம், கோர்ட்டும் சொல்லிருக்குங்க. எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா, உங்களோட ஸ்டார்டிங்ல இருந்து எங்க ஒரு மீட்டிங்ல பண்ண தப்ப நெக்ஸ்ட் மீட்டிங்ல பண்ணக்கூடாது. நீங்க விக்ரவாண்டிலயும் சரி அதே தப்ப திருச்சியில பண்றீங்க, திருச்சியில பண்ண மதுரையில பண்றீங்க, எல்லா அப்புறமா பாத்தீங்கன்னா போன எல்லா சுற்றுப்பயண இடத்துலயும் பண்றீங்க. அப்போதான் கேள்வி வருது, ஏங்க தண்ணி வைங்க தண்ணி வைங்க தண்ணி வைங்க, ஏன் தண்ணியை வைக்க மாதிரி கேள்வி வருமா இல்லையா? கண்டிப்பா வரும். ஏங்க 12 மணிக்கு போறேன்ட்டு 7 மணிக்கு போயிருக்கீங்களே, அப்ப அந்த 7 hour அந்த மக்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கும், அந்த மக்களுக்கு தண்ணி தாக எடுத்திருக்குமே யார் தண்ணி கொடுத்திருப்பா, அந்த மக்களுக்கு பசி எடுத்திருக்குமே யார் பசியை ஆத்திருப்பா, ஏன்னா அங்க கடைகள் இல்ல. சோ இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கும்போது நீங்க ஒரே ஒரு விஷயம் பண்ணிருந்தா இந்த விபத்து ஏற்பட்டே இருக்காது. அந்த ஒரே விஷயம் என்னன்னா டைமிங்க்கு போயிடும். அதைத்தான் எல்லாரும் சொல்றாங்க, எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் இததான் சொல்லிட்டு இருக்காங்க. மிஸ்டர் விஜய் வந்து அந்த டைமிங்கை கீப் அப் பண்ணிருந்தாருன்னா, ஆனா ஒண்ணு சொல்றேன், நீங்க இதை மடைமாத்தி விடக்கூடாது. நான் டைமிங்க்கு தான் போலான்னு இருந்தேன், பட் வழி நெட்டிலும் பாத்தீங்கன்னா எனக்கு வரவேற்பு கொடுத்தனால அது யாருமே ஏத்துக்க மாட்டாங்க. அதை கிரியேட் பண்ணது நீங்க. சரி, நீ வரேன்னு சொல்லிட்டு எப்படி அவங்க தெரியும்? நீங்க கிரியேட் பண்ணது நீங்க. நீங்க ஏன் பஸ்ல போறீங்க? நாங்க தான் சொல்றேன், பஸ் போய் ஸ்பாட்ல வை, நீ போய் அங்க பஸ்ல ஏறு, அப்ப அவ்வளவுதான். சல்லுன்னு கார் வரப்போகுது, எவனுக்கு நீ எந்த கார்ல வரப்போகுது ஈஸியா போயிடலாங்க. நீங்க போய் பஸ் வச்சுக்கணும், அப்படியே இன்ச்சா நீங்க நவுத்திக்கிட்டு அங்க கையெழுத்து போட்டுக்கணும், போட்டோ வாங்கிட்டு, அப்ப இந்த கிரௌடும் கூட வந்தா அந்த கிரௌடோட மிங்கிள் ஆகும்போது அங்க இந்த மாதிரி பெரும் துயரம் ஏற்படதான் செய்யும். நான் திருப்பி சொல்றேன், இதுக்கு வந்து காவல்துறையோ தமிழ்நாட்டு அரசியோ யாருன்னா வந்து குறை சொல்லக்கூடாது. உங்களுக்கு எல்லாம் வந்து உண்மையாலே மனசாட்சின்னு ஒண்ணு இருக்குன்றதே கிடையாது. ஏன்னா வந்த உடனே காவல்துறை அப்ரிஷியேட் பண்ணாரு விஜய். ஏன் பண்ணாரு? ஏன்னா அவர் பார்த்துட்டு இருக்காரு, எவ்வளவு கஷ்டப்பட்டு நவுத்திட்டு இருக்காரு. ஏன் பார்த்துட்டு இருக்காருன்னா, அவரே வந்து விட்னஸ் பண்றாருல, எல்லாத்தையும் பஸ்ல வரும்போது இவனுங்க பண்ற அட்டகாசங்களை பாக்குறாரு. நான் ஒரு வீடியோ போடுறேன் பாருங்க. அந்த பசங்க அந்த பைக்கை ஓட்டிக்கிட்டு உள்ள விட்டா டயருக்குள்ள விட்டு ஓட்டிருப்பானுங்க, தப்பிச்சானுங்க, அவனுங்க தப்பிக்கிறானுங்க டயருக்குள்ள.
இது ஒன் ஆஃப் த வீடியோ தான். இது மாதிரி எவ்வளவோ அட்டகாசங்கள் அந்த வேலை. இதுக்கெல்லாம் காரணம் யார்? யார்? நீங்க, விஜய் தான். சோ இந்த தவறுகளை நீங்கள் செய்தனாலதான் நாங்க சுட்டி காட்டுறோம். நான் எங்களுக்கு ஒண்ணும் உங்க மேல என்ன விஜய் நான் நம்மளுக்கு ஒரு 10 கோடி பணம் தரணுமா, இல்ல வாய்க்கால் பிரச்சனையா, எதனா பிரச்சனையா? எதுவும் கிடையாது. நம்ம அவர் தப்பு சொல்ல இதை மாத்துங்க. அப்போத்துல இருந்து சொல்லிட்டுதான் இதை மாத்துங்க, இதை ஃபாலோ பண்ணுங்கன்னு தான் சொல்லிட்டு இருக்கோம். சோ அரசியலை விட்டு அவர் விலகி விடுவார் என்று சொல்பவர்களுக்கு அவர் விலக மாட்டார் என்று நான் விலக கூடாதுங்க. விலகவும் கூடாது. உங்களோட சேவை இந்த நாட்டுக்கு தேவை. ஆனா ஒழுங்கான சேவையா, இந்த மாதிரி டுபாக்கூர் சேவையா செய்யக்கூடாது. சோ அவர் அரசியல்ல கண்டினியூ பண்ணணும் தான் நாங்க ஆசைப்படுறோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த இறந்த குடும்பங்களுக்கு வந்து விஜய் அவர்கள் வந்து 20 lakhs வந்து கொடுத்திருக்காரு, அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. ஒவ்வொரு குடும்பத்துக்கும், இறந்த குடும்பத்துக்கு 20 லட்சம் பிளஸ் காயமடைந்தவர்களுக்கு 2 லட்சம் ரூபாய். இது எப்படி இருக்குன்னா, டிஎம்கே வந்து 1 ரூபாய் கொடுத்தா நான் 2 ரூபாய் கொடுப்பேன், அந்த மாதிரி டீம்ல தான் இருக்கு. டிஎம்கே 10 லட்சம், நான் 20 லட்சம். டிஎம்கே காயப்பட்டவர்களுக்கு 1 லட்சம், நான் 2 லட்சம். ஏன் காயப்பட்டவர்களுக்கு வந்து 3 லட்சமா கொடுக்கலாம், 5 லட்சமா கொடுக்கலாமே. சோ இரட்டிப்பு அமௌண்ட் நான் கொடுப்பேன் அப்படின்னு கொடுத்த மாதிரி இருக்கு. அது தப்பு. நம்மளுக்கு எவ்வளவு கெப்பாசிட்டி இருக்கு? இப்ப பாரு, காசு இல்லாதவன் இவ்வளவு தாங்க தர முடியும்னு தரலாம். நம்ம எவ்வளவோ 250 கோடி 300 கோடி 1000 கோடி எவ்வளவு காசை பார்த்துட்டேன்னு. காசு என்னங்க காசு, பணம் என்னங்க பணம், நான் பார்க்காத பணமா, அப்படிதானே சொன்னீங்க. அப்போ நீங்க அந்த உயிர்களுக்கு கொடுப்பது 20 லட்சம் ரூபாய் தானா? அங்க ஒண்ணு இல்ல, அல்லு அர்ஜுன் இஸ் ஜஸ்ட் an actor, he is not a politician. திருப்பி சொல்றேன், அல்லு அர்ஜுனை கம்பேர் பண்ண, எஸ் கம்பேர் பண்ண கூடாது. அவர் சாதாரண நடிகர் தான். அந்த நடிகர் என்ன தெரியுமா செஞ்சாரு? அந்த புஷ்பா 2 இறக்கும் போது எங்க 1.5 கோடி கூட தரங்க, நானு எவ்வளவு 1.5 கோடி கூட தரங்க, பிரச்சனை இல்லைங்கன்னாரு. யாரும் ஒரு நடிகன். அப்ப நீங்க ஒரு தலைவர், வருங்காலத்து தமிழ்நாட்டு முதலமைச்சர்னு சொல்ற நீங்க காசு எவ்வளவு கொடுத்துருங்க? எங்க நீங்க கொடுத்ததை நான் தப்பு சொல்ல. நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா, கள்ளக்குறிச்சியில வந்து அரசாங்கம் வந்து அமௌண்ட் கொடுத்த உடனே நீங்க என்ன சொன்னீங்க? அமௌண்ட் கொடுத்துட்டா சரியாயிடுமா, உயிர் வந்துருமா, அதான் போன உயிர் வந்துருமா அப்படின்னு நீங்க கேட்டீங்க. இப்ப அதே கேள்வி நான் கேட்க மாட்டோம். நம்ம டீசென்ட் பாலிடிக்ஸ், நம்ம ரியல் வர்ச்சுவல் வாரிஸ். சோ நாங்க கேட்க மாட்டோம். காசு கொடுத்ததை வரவேற்கிறோம். பட் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அமௌண்டா கொடுத்திருந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் சந்தோஷப்பட்டிருப்போம். பிகாஸ் இந்த இன்சிடென்ட்டுக்கு முழு வடிவம், முழு உருவமே நீங்க தான். உங்களால நடந்த இன்சிடென்ட்டை நீங்க தான் கிளியர் பண்ணி தரணும். சோ அமௌண்ட 20 லட்சம் கொடுத்திருக்காரு. சோ இப்போ அப்ப கணக்கு எவ்வளவு வருது? 20 லட்சம்னாலும் 40 பேருக்கு போட்டோன்னா 8 கோடி ரூபாய் தான். 8 கோடி ரூபாய் ஒரு பிரைவேட், சும்மா சாதாரண, சும்மா அந்த பிரைவேட் ஜெட்ல ஒரு 4 நாள் சுத்தினாருன்னா 8 கோடி ரூபாய் வந்து போகுது. அது அவருக்குலாம் ஒரு அமௌண்டே கிடையாது. சரி, அவரோட தொண்டர்களுக்கு இவ்வளவுதான் வச்சிருக்காரு, அதை நம்ம தப்பும் சொல்ல முடியாது, விட்டு. உயிர் போயிடுச்சு, உயிரை தருவானுங்களா? அவன் போற பிச்சை காசு எங்களுக்கு பெருசா? இத்தனை உயிர் போய் கிடக்குது, அவனால என்ன செய்ய முடியும்? நான் அடுத்த ஊருக்கு எந்த முதலே வச்சு மாநாடுக்கு போவேன். அவன் மாநாட்டுக்கே போக கூடாது. போனான்னு வச்சுக்கோங்க, நான் சொல்றேன், அவன்கிட்ட சொல்லுங்க, நான் போடுற சிறப்ப கட்டியாவது அடிப்பேன். இவன் போய் நீ சொகுசா படுத்திருக்கிறேன் ஏசியில, நாங்க கிடக்குறோம் வீதியில கிடக்குறோம், நாங்க வீதியில கிடக்குறேன். என் பாப்பான எங்க குடும்பத்தை. இப்ப என்னன்னா எல்லாருமே என்ன கேட்டு இருக்காங்கன்னா, விஜய் கைது செய்யப்படுவாரா? விஜய் கைது செய்யப்படுவாரா? ஆனா இப்ப எஃப்ஐஆர் போட்டு இருக்காங்க. பட் அந்த எஃப்ஐஆர்ல விஜய் பெயர் இருக்கானா? விஜய் பெயர் கிடையாது. புஷி ஆனந்த், அந்த மாவட்ட செயலாளர், அந்த கரூர் மாவட்ட செயலாளர், அப்புறமா நம்ம சிடிஆர் நிர்மல்குமார் அப்படின்னு 4 பேர் மேல வழக்கு போட்டிருக்காங்க. விஜய் மேலயும் ஆதவ் அர்ஜுன் மேலயும் வழக்கு போடவில்லை. தெரியல, மேபி இவங்க தானே இந்த பெர்மிஷன் எல்லாம் கேட்டிருப்பாங்க. இந்த மாவட்ட செயலாளரும் இவரு பொதுச் செயலாளர், அவரு இன்னொருத்தர் இணை பொதுச் செயலாளர். சோ இவங்க தான் பெர்மிஷன்ஸ் கேட்டு காவல்துறை கிட்ட எல்லாமே நாங்க தான் சார், வி டேக் தி ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி சார் அப்படின்னு போய் இருந்திருப்பாங்க. சோ அதனால அவங்க மேல எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. விஜய் வாஸ் லைக் கெஸ்ட் தானே அங்க. ஆனா யாரு இது வர மெயின் பாரு, நான் வந்து இப்போ ஏன் இது நடந்திருக்குன்னு ரீசன் தான் சொல்றேன். அப்புறமா நான் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். இப்போ இவங்க எஃப்ஐஆர் போடாததுக்கு காரணம், விஜய் வந்து ஒரு கெஸ்ட் மாதிரி வந்துட்டு பேசிட்டு போயிருக்காரு. பட் நிகழ்ச்சியோட ஆர்கனைசர்ஸ் மேலதான் எஃப்ஐஆர் போடுவாங்க நார்மலா. சோ நிகழ்ச்சியோட ஆர்கனைசர்ஸ் வந்து இவங்க, அதனால இவங்க மேல போட்டிருக்காங்க. பட் எஸ், விஜய் மேலையும் போடலாம். பிகாஸ் கண்டினியூஸா அவர் வந்துட்டு போயிட்டு இருக்காரு. இவ்வளவு நியூசன்ஸ் கிரியேட் ஆனதுக்கு அவர் ஒரு காரணம். ஏன்னா பஸ்ல வந்தவர் அவர் தான். வழி ஃபுல்லா ஏறக்கூடாதுன்னு போலீஸ் சொல்லியிருக்கு. எங்குமே வந்து நின்று பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு. எங்குமே வெளியில கை கூட காட்டாதீங்கன்னு காவல்துறை போட்டிருக்கு. ஏன்னா இந்த ஆளு கையை காட்டினா கையை கூட பிடிச்சி இழுத்துட்டு போயிடுவாங்க. அசம்பதாயிடும். இங்க பாரு, ஒண்ணே விஜய் வந்து அங்க திருச்சியிலயோ எங்கேயோ பேசும்போது சொன்னாரு,
கைய கூட காட்டக்கூடாதுன்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்றாரு. அது ஏன் தெரியுமா காவல்துறை சொல்லிச்சு? உங்க நல்லதுக்காக. ஏன்னா கண்டிப்பா உங்க அணில் குஞ்சுகள் உங்க கைய பிடிச்சி இழுத்து வெளில தள்ளுவாங்க. ஆயிடுச்சுன்னா யார் பொறுப்பு? அப்பயும் என்ன தெரியுமா சொல்லுங்க? திமுக தான் காரணம். அவன் வந்து திமுகவோட கைக்கூலி. எனக்கு வந்து பாதுகாப்பு தரல. சோ அதனாலதான் அந்த பாதுகாப்பு கொடுத்தாங்க. நீங்க வழி நடிகளும் நீங்க கவர்மெண்ட் கொடுத்த ஆர்டரை ஃபாலோ பண்ணிட்டு வந்திருந்தீங்கன்னா நீங்க தப்பிச்சுப்பீங்க, கேஸ் போட மாட்டாங்க. பட் நீங்களும் இப்ப ஒன் ஆஃப் த பர்சன் இன்வால்வ்டு தான் ஆக்சுவலா. இப்ப யாரோ போய் விசாரணை பண்ண போயிருக்காங்களா? ஆமாமா, இப்ப வந்து கமிஷன் போட்டிருக்காங்க. அந்த கமிஷன் வந்து செக் பண்ணிட்டு என்ன பண்ணணுமோ பண்ணிடுவாங்க. பட் நீங்களும் சில ஆர்டர்ஸை மீறி இருக்கீங்க. சோ உங்க மேலயும் எஃப்ஐஆர் பதியலாம். அது என்ன நடக்க போகுதுன்றது நம்ம பொறுத்து பார்ப்போம். இவங்களை வந்து இப்போ புஷி ஆனந்த் அரெஸ்ட் பண்ணலாமா? எஸ், புஷி ஆனந்த் கேஸ் கூட அந்த மாதிரி போட்டிருக்காங்க. ஆமாமா, 4 செக்ஷன் போட்டிருக்காங்க. 4மே வந்து நான் பெயிலபிள் செக்ஷன் தான். சோ கன்ஃபார்ம் அரெஸ்ட் பண்ணலாம். அரெஸ்ட் பண்ணி ஜட்ஜ் வீட்டுக்கு கூட்டிட்டு போவாங்க. ஜட்ஜ் ஹஸ் தி டிஸ்கிரிஷன் பவர். அவங்க வந்து ஆமாமா, அவங்க ரிமாண்ட் பண்ணுங்கன்னு சொல்லலாம். அவங்க வந்து சரி ஓகே கண்டிஷனல் பெயில்ல நீங்க வெளியில இருங்கன்னு சொல்லலாம். அது ஜட்ஜோட டிஸ்கிரிஷன் பவர், அதுல நம்ம தலையிட முடியாது. சோ இதுதான் இப்போ இந்த கைதிக்குள்ள இருக்கிற ஒரு சிக்கல்கள் வந்து இதுதான். விஜய் மேலேயும் போடலாம். அது ஃபியூச்சர்ல எப்படி ஆக போகுதுன்னு தெரியல. ஆளும் அரசும் யோசிக்கலாம். எடுத்த உடனே நம்ம விஜய்க்கு மேல கேஸ் போடலாமா? விஜய் எந்த பெர்மிஷன் லெட்டரும் கேட்கல. விஜய் தான் நான் பொறுப்பேத்துக்கிறேன்ட்டு அவர் விஜய் எங்கேயும் சொல்லல. சோ போடலாமா வேணாமான்னு யோசிச்சுன்னு இருப்பாங்க. பட் போடணும்னு நினைச்சா போடலாம். தெளிவா சொன்னாரு. இப்போ ஒண்ணும் கிடையாது. இவங்களுக்கு கண்டிப்பா பிஜேபி பின்னாடி சப்போர்ட்ல இருக்கு. அண்ணாமலை என்ன ஃபர்ஸ்ட் வந்த உடனே அண்ணாமலை கொண்டு. சோ 100% இங்க பாருங்க, Y+ பாதுகாப்பு நீ கால்ல இருந்து எதனா பிரச்சனை ஆயிட்டு போதும்னு சிஆர்பிஎஃப் ஃபோர்ஸ் எல்லாம் இறங்கிட்டாங்க. எப்படி பிரச்சனை ஆகும்பா? அவர் வீட சுத்தி இப்போ சிஆர்பிஎஃப் போலீஸ் தான் இருக்கு. யார் பிரச்சனை பண்ணுவாங்க? யார் தெரியல. இவங்க தான் பிரச்சனை பண்ணுவாங்க. நீங்க தான் பிரச்சனையே பண்ண போறீங்க. சோ சிஆர்பிஎஃப் போலீஸ் ஃபுல்லா இருக்கு. விஜய் வீட்டுக்குள்ள இருக்காரு. சில பேர் வந்து என்ன பண்றாங்கன்னா ட்விட்டர் ஃபுல்லா வந்து என்ன ட்ரெண்டிங் பண்ணிருக்காங்கன்னா காணாமல் போய் விட்டார் விஜய், தேடி கண்டுபிடித்து கொடுங்கள். இது ட்விட்டர்ல பத்திரமா வீட்டுக்குள்ள இருக்கிறாரு. ஏன் எங்க இருந்து காணாம? கரூர்ல இருந்து காணாம போயிட்டு. ஏன் நீங்க பண்ண இன்னொரு தப்ப நான் சொல்லிடுறேன். நாங்க வர்ச்சுவல் வாரியர்ஸ்ன்றனால எக்ஸ்பிளைன் பண்றோம். என்ன பண்ண இன்னொரு தப்புனா, நீங்க வந்து கரூர்ல இருந்து உடனே இமிடியேட்டா பறந்து வந்தது நம்பர் 1 தப்பு. கண்டிப்பா. நம்பர் 2 தப்பு, அங்க இருந்த பத்திரிகையாளரையாச்சும் சந்திச்சுட்டு ஒரு அட்லீஸ்ட் ஒரு இரங்கல் செய்தியாச்சும் ரெண்டு வார்த்தை. நம்பர் 3வது தப்பு, கரூர்ல இருந்து அட்லீஸ்ட் வந்து திருச்சியிலாச்சும் தங்கிட்டு அப்புறமா ஒரு நாள் 2 நாள் எனக்கு என் வீட்டுக்கு போக மனசு வரல. இல்ல நைஸா கூட வந்து பாத்துக்கலாம்பா. ஒரு ஐயோ நீ வேணாப்பா, ஏன்பா ஹாஸ்பிட்டல் யாருக்குமே தெரியாது. ஐயோ ஏமா நீங்க வரவே தேவையில்லையா? இனிமேட்டு நீங்க வந்தாலே நொறுங்கி போதியா, ஊர் உலகமே நொறுங்குதியா? உன் ஆள்லாம் அப்படிதான் இருக்கிறான். எங்க உங்க கிட்ட இருக்கிற தொண்டர் பலத்தோட 10 மடங்கு தொண்டர் பலம் டிஎம்கே கிட்ட இருக்கு, ஏடிஎம்கே கிட்ட இருக்கு. ஆனா அவனுங்க இப்படி பண்ண மாட்டானுங்க. கட்டுப்பாடா இருப்பானுங்க. தலைவரை மதிக்கிறவனுங்க. சோ ஒண்ணு திருச்சியில இருந்துட்டு அப்புறமா வந்தாச்சு நீங்க பாத்துட்டு போயிருக்கலாம். இல்ல வீட்டுக்கு போக மனசு இல்லாம கூட எங்கன்னா ஹோட்டல்ல தங்கி இருக்கலாம். ஆனா நீங்க என்ன செஞ்சீங்க? தப்பு நடி சென்னை போ. அதே மாதிரி இன்னொரு வீடியோ பார்த்தேன். இந்த வீடியோ பாத்துருங்க. இவர் சென்னையில போய் இறங்கின உடனே அங்க வந்து அவர் மூஞ்சில வந்து ஒரு இதே இல்ல, அந்த ஒரு ஃபீலிங்ஸ் எதுவுமே இல்ல. இது பார்க்கும்போது தான் எனக்கு இன்னும் வெறுப்பாச்சு. இல்ல அது எப்படி நம்மளால முடியும்? எனக்கே பண்ணல. விஜய் மேலயும் நம்மளுக்கு லைட்டா சாஃப்டா இருக்குங்க. பாவம் அந்த மனுஷன் தான் நினைக்கிறேன் நானும் இந்த இன்சிடென்ட்ல. பட் என்னன்னா அவர் அங்க சிரிச்சுக்கிட்டு இறங்குறாரு அசால்ட்டா. அங்க இருக்கிறவங்க கூட போட்டோ எடுக்கிறாரு. டேய் அங்க செத்து போயின்னு இருக்கிறானுங்க, அவ்வளவு பேர் ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கின்னு போயிட்டு இருக்கானுங்க, ஆம்புலன்ஸா ஓடுது, அழுகுறல் தான் கேக்குது. ஆனா இவரு சென்னையில இறங்கிட்டு சிரிக்கிறாரு, கையை காட்டுறாரு, போட்டோ எடுக்கிறாரு. அப்போ மனசுல எதுவுமே இல்லைன்னு அர்த்தம். இப்ப இந்த மாதிரி நீ எடுப்பியாப்பா? இல்லப்பா உன் கண்ணு முன்னாடி ஒருத்தர் செத்துட்டான், என்ன போயிட்டு வருவேன். இல்ல இப்ப இத பார்த்த பிறகு எனக்கு இந்த இவரோட ஃப்ரெண்ட் சர்க்கிள் எல்லாம் ட்விட்டர் போட்டாங்கன்னு சொன்னேன், அவரு சாஃப்ட் ஆர்ட்னு. எப்படி அது சாஃப்ட் ஆர்ட்டே கிடையாது இது. சோ இந்த தப்புகள் எல்லாம் நிறைய பண்ணிட்டாரு. பிரஸ் ரிப்போர்ட்டும் கொடுக்கல, ஒன்னும் கொடுக்கல. சரி ஏங்க நீங்க ஓகே, உங்க மேல மக்கள் பெரிய அபிப்பிராயம் வச்சுன்னு இருக்காங்க, நீங்க போனா பிரச்சனை ஆயிடும், உங்களுக்கு மன கஷ்டம், அதனால போக பிடிக்கலன்னு கூட வச்சுக்கோங்க. எங்கங்க உங்க டீமே? எங்க டீமே காணுமேப்பா. நீங்க போன பிறகு ஒண்ணு புஷி ஆனந்தோ, இல்ல ஆதவ் அர்ஜுனோ, இல்ல சீட்டார் நிர்மல் குமாரோ, இல்ல ராஜ்மோகனோ, இல்ல அந்த லோயலா மணியோ எல்லாம் போயிட்டு ஹாஸ்பிட்டல்ல இருக்கணும்ங்க. இப்ப வரைக்கும் ஹாஸ்பிட்டல்ல இப்ப சாவுக்கு போனோம்பா, ஏன்பா போல இப்போ வரைக்கும்? ஏங்க ஹாஸ்பிட்டல் போகணுமா இல்லையா? எங்க சாவுக்கு போறீங்க போல, ஏன்னா சாவுல போனா அச்சிருவாங்க உங்களை. ஏண்டா உன்னாலதான்டா என் பிள்ளை இறந்துச்சுன்னு அச்சிருவாங்க. சோ அதை விடுங்க, சாவு கூட போலன்னு நீங்க விட்டுருங்க. ஹாஸ்பிட்டல்ல போய் இருக்கணுங்க. அங்க இருக்கிறவங்களுக்கு ஆறுதல் கொடுக்கணும். நீங்க ஹாஸ்பிட்டல் சைடே போலியே, அப்ப அது எவ்வளவு பெரிய தப்பு. என் மக்களுக்காக நான் இருக்கிறேன், பெண்கள் பாதுகாப்பு நோ காம்ப்ரமைஸ். அப்புறம் நீ இப்பெல்லாம் பொய் தானே சொல்றது? பொய் தானே, அரசியல் லாபம் தானே. அரசியல் லாபம் தானே.
ஏன் ஒரு 40 பேர் ஹாஸ்பிட்டல் ஒரு 60 பேர் அட்மிட் ஆகினா ஒரு 100 பேரை உங்களால போய் பாத்துக்க முடியலாங்க. நீங்க ஒண்ணும் பார்க்க தேவையில்ல, கவர்மெண்ட் பார்க்க போகுது. ஆமா, நீ போய் ஸ்டெத்தஸ்கோப் எடுத்து வச்சு மருந்து மாத்திரை எழுதி தர போற இல்ல, போய் சும்மா சப்போர்ட்டுக்கு இல்ல நாங்க இருக்கிறோம் கவலைப்படாதீங்க. இத கூட பண்ணாம எல்லாரும் ஆளுக்கு வீட்டுக்கு ஓடி போயிட்டீங்கன்னா அப்புறமா என்னையா கட்சி இது? தப்பா இல்லையா? தெளிவான விஷயம். இதுல இருந்து என்ன தெரியுது, அவங்களோட லாபத்துக்காக அரசியல், உங்களோட லாபத்துக்காக மட்டுமே நீங்க அரசியல் பண்ணிட்டு இருக்கிறீங்க, வேற எதுவுமே கிடையாது. மக்கள் எப்படின்னா இறந்து போட்டோம். அதுதான் அங்க இருக்கிறவங்க எல்லாம் அந்த இன்சிடென்ட்டை பார்த்தோம்னா இன்னைக்கு காலையில போயிட்டு நிறைய பேர் அந்த போய் கேட்டாங்க எப்படி நடந்துச்சுங்க ஏது நடந்துச்சுங்க. எல்லாருமே சொல்லுறது என்னன்னா இவர் டைமிங்க்கு வரலங்க, இவர் டைமிங் வந்துன்னா இந்த பிரச்சனை கிடையாது. இவரே சொல்லுதுங்க. அங்கங்க வந்து கையை காட்டுறாங்க, பாருங்க அந்த மரத்தை பாருங்களேன் எப்படி ஆக்கி வச்சுக்கிறாங்க, அந்த மரத்துல ஏறலாமாங்க. அதுவும் எப்படி தெரியுமா சொல்றாங்க, இந்த மரம் ஃபுல்லாவே ஆளா இருக்கும், அவ்வளவு பேர் ஏறி ஒரு மரத்துல உட்காந்தா என்ன யாருது? குரங்க மனுஷன் நீங்களா? ஏங்க ஒருத்தன் இந்த வீடியோ பாருங்க, ஒருத்தங்க மாடி மேல ஏறுறானுங்க, தாவுறானுங்க, அந்த வீட்டு உரிமையாளர் தள்ளி விடுறாங்க, டே ஏறாதீங்க ஏறாதீங்கன்னு. இருந்தாலும் அச்சுக்கு தாவுறானுங்க, தொங்குறானுங்க. என்னங்க இப்படி எல்லாம் ஒரு இன்சிடென்ட் கிரியேட், வீட்டுக்குள்ள போயிட்டு எதனா ஒண்ணு பண்ணிட்டீங்கன்னா என்ன பண்ணிட்டீங்கன்னா இப்போ போன வாட்டியே 4 சவரன் இதெல்லாம் கேட்டாதான் இவங்களுக்கு வந்து தப்பு, நம்ம பேசுறது தப்புன்னு. ஏம்பா இதெல்லாம் காரணம் என்ன தெரியுமாப்பா, இவங்க வந்து பிளான மாத்தது, திடீர்னு பிளான் மாத்த வேண்டிய இப்ப அந்த பிளானுக்கு வர அந்த பிளானுக்கு வர. ஏங்க இதுக்கு ஏன் விஜய் இன்னொரு காரணம் நம்ம சொல்றோம்னா, நீங்க ஃபர்ஸ்ட் போட்டது சேலம் நாமக்கல், ஆமா, திடீர்னு கரூருக்கு நீங்க மாத்தினீங்கன்னா அதுக்கு ஒரே காரணம் தான் இருக்கு, முப்பெரும் விழா திமுக நடத்துச்சு 17ஆம் தேதி. நம்ம அதுக்கு போட்டியா கூட்டத்தை காட்டணும். அது செந்தில் பாலாஜி கோட்டை கிடையாது, இது விஜயின் கோட்டை கரூரு. நீங்க என்னடா முப்பெரும் விழா நடத்துறீங்க, நான் நத்திரம் பாடுறா அப்படின்ட்டு எந்தவித முன்னித ஏற்பாடு இல்லாம, ஒரு முன்னேற்பாடு செய்யல, முன்னேற்பாடே செய்யாம அங்க போய் நீங்க நடத்தினாலதான் இத்தனை உயிர் இறந்து போச்சுல. என்ன உங்களுக்கு லாபம் கட்சிச்சு? 40 பேரை பலி வாங்குனீங்க. நீங்க முன்னேற்பாடோட நடத்தி இருந்தா இந்த பிரச்சனை நடந்திருக்குமா? இருக்காது. அங்க போயும் நீங்க அந்த முப்பெரும் விழாவை கலாச்சிங்க, ஞாபகம் இருக்கா? என்ன சொல்றீங்க, முப்பெரும் விழாவா? ஆஹா அப்படி சொல்ல, 30 பேர் விழாவா கலாய்க்கிறாரா? ஓ உங்க கூட்டத்துல 30 பேர் தான் இருந்தாங்க, இங்க பாரு அலையா. இப்ப 40 பேர் செத்து 40 பேர் செத்து போனாங்களே மிஸ்டர் விஜய். என்ன பண்ணுவீங்க? இந்த மாதிரி தெனாவட்டு பேச்சுகள், கலாய்க்கிற பேச்சுகள், இப்படி பேசும்போது தான் நம்மளுக்கு காண்டாவது. ஒரு அரசியல் தலைவர் மாதிரி பேசணும். அதனாலதான் வண்டு சுண்டுலாம் என்ன பேசுன்னு சுத்தி நீது சூடான சுண்டலு விஜய் தம்பி பூரா மென்டல் இதெல்லாம் என்னது? இது உங்களை மாதிரி தான் பேசுவாங்க. அந்த முப்பெரும் விழாக்கு போட்டி போட்ட ஒரே காரணத்தாலதான் விஜய் அந்த டீம் எடுத்த இந்த நடவடிக்கையால எந்த வித முன்வித ஏற்பாடும் இல்லாம செஞ்சனாலதான் இன்னைக்கு இந்த 40 பேர் உயிரிழப்பு. இப்ப தெரியுதா டிஃபரன்ஸ் பிட்வீன் டிஎம்கே அண்ட் டிவிகே? தெரியுதா? இவங்க போட்டி போட மட்டும்தான் லாக்கி, கெத்து காட்டணும், நானு மாசு காட்டணும், நானு வேற ஒண்ணும் கிடையாது. ஆனா நீங்க போயிட்டீங்க பறந்து அங்க இருந்து இன்சிடென்ட சமாளிச்சுன்னு யார் தெரியுமா? டிஎம். அந்த முப்பெரும் விழாவை நடத்தினார் பத்த செந்தில் பாலாஜின்னு ஒருத்தர், அவரு தான் இருக்கிறார், அவரு தான் ஃபர்ஸ்ட்ல இருந்து இருக்காரு. அதே மாதிரி நான் இன்னொரு வாட்டி பிரீஃபா எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். எல்லாருமே என்ன சொல்றீங்கன்னா, இந்த இடத்தை வந்து எப்படி திமுக அரசு உங்களுக்கு கொடுத்துச்சு, திமுக அரசு ஏன் கொடுத்துச்சு, சோ திமுகவால தான் இந்த பிரச்சனை வந்துச்சுன்னு. ஏங்க நான் ஒன்னே ஒன்னு சொல்லிக்கிறேன், நீங்க எந்த இடத்துக்கு தன்மா பெர்மிஷன் கேட்டீங்க? உழவர் சந்தை அந்த கேட்டீங்க, அந்த உழவர் சந்தை போட்டோவை போடுறோம் பாருங்க. அதே மாதிரி இப்போ தமிழக அரசு எந்த இடத்தை கொடுத்துச்சுன்னா அந்த வேலுச்சாமிபுரம் கொடுத்துருச்சு, அந்த இடத்தை போடுறோம் பாருங்க. எது பிராடான பிளேஸ்? டிஎம்கே கொடுத்த இடம் தான் பிராடான பிளேஸ். உழவர் சந்தையை கொடுத்திருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இப்ப 40 பேர் இருந்தது அப்படியே ட்ரிபிள் மடங்கு ஆகியிருக்கும் அந்த இடம். சோ உங்களுக்கு நல்லது செஞ்சதுதான் திமுக அரசு. இந்த இடம் தான் வந்து பிராடா இருக்கு, இந்த இடத்துக்கு தான் 2 சைடு வேவும் இருக்கு, சோ ஒரு பெரிய இஷ்யூ ஆகாதுன்னு இந்த இடத்தை கொடுத்தாங்க. உடனே நீங்க வந்து எல்லாத்தையுமே திமுக மேல பழிய போடணும். நல்ல காலியான பெரிய இடம் அது, நீ கேட்டியா? அப்ப காலியான பெரிய இடமா ஒரு கிரவுண்டா பார்த்து புக் பண்ணிட்டு, சார் இந்த கிரவுண்ட்ல நான் நத்திக்கிறேன் சார்ன்னு கேட்கணும். யாரும் வேணாம்னு சொல்ல மாட்டாங்க, பிரச்சனையே இருக்காது. அதே மாதிரி அவுட்ரா கேட்டீங்கன்னா எப்ப தம்பி எடுத்துக்கோ தாராளமா, பிரச்சனையே இருக்காதுன்னு கொடுத்துருப்பாங்க. ஆனா நீங்க தான் வாண்டடா நான் போய் கெத்து காட்டணும், நான் போய் மக்கள் கிட்ட 7:30 பப்ளிக்ல போனீங்க. சோ இடத்தை திருப்பி தூக்கிட்டு வராதீங்க, எல்லாமே 7:30 நீங்க தான். பாவம் அந்த மனுஷன் உதயநிதி துபாய் போனவரு குடுகுடுன்னு ஓடி வந்துட்டு பிரஸ் சந்திக்கிறாரு, அங்க போய் மக்களை சந்திச்சாரு, எல்லா வேலையும் செஞ்சுன்னு இருக்காரு. அவர் தெளிவா சொன்னாரு, பத்திரிகையாளர்கள் அதான் பத்திரிகையாளர்கள் நம்ம பார்த்துதானே தெரியாது, நம்ம சந்திக்கவே மாட்டோம். அவரு பத்திரிகையாளரை சந்திச்சிருக்காரு, அதை எடுத்து பாருங்க. தெளிவா சொல்றாரு, ஏங்க இப்படி இன்சிடென்ட் நடந்திருக்கு, ஏங்க ஒரு கவர்மெண்ட் என்னென்ன பண்ணணுமோ அது எல்லாமே பண்ணிட்டோம்,
நாங்க ஒவ்வொரு வாட்டியும் அவருக்கு சொல்லிட்டு தான் இருக்கோம். ஏங்க உங்க ஆளுங்க இப்படி பண்றாங்க அப்படி பண்றாங்க, அதனால ஒரு கண்டிஷன்ஸ் நாங்க இப்படி பண்ணுங்க, இது பண்ணாதீங்க, மரம் மேல ஏறாதீங்க, கம்பி மேல ஏறாதீங்க, நாங்களும் கண்டிஷன்ஸ போட்டுட்டு தான் இருக்கோம். பட் எதையுமே இவங்க ஃபாலோ பண்ண மாட்டாங்க. தலைவர் தாங்க அதை கண்டிக்கணும், சொல்லணும்ல எடுத்து. போய் என்ன கேட்ட மாதிரி போய் விஜய் கிட்ட போய் கேளுங்க. அதான் இப்போ வராருல, ஆமா வாரம் வாரம் வராருல, அப்ப போய் விஜய் கிட்ட கேளுங்க. கரெக்டான கேள்விதானே, கேட்க வேண்டியது தானே. இல்லன்னா போங்க மிஸ்டர் விஜய், நீங்க வீட்டை விட்டு வந்து பிரஸ் மீட் குத்துதான் ஆகணும், நாங்க இல்லன்னா இந்த ஏரியா விட்டு போக மாட்டோம்னு உண்ணாவிரதம் போராட்டம் எடுங்க. அததான் அவரே சொல்லிட்டாரப்பா. ஏங்க என்ன போய் இவ்வளவு நம்புறீங்களா? என் மேல இவ்வளவு நம்பிக்கை இருக்கா? கரெக்டான அவரே கேட்டார். கரெக்டா நாமக்கல்ல அவரே பேசிட்டாரு. என்ன போய் இவ்வளவு நம்புறீங்களாங்க? என் மேல நம்பிக்கை இருக்கா? ஏங்க நான் சரியான டுப்பா கொடுங்க, என்னெல்லாம் இவ்வளவு நம்பாதீங்க. இப்ப தெரிஞ்சிட்டு இருக்கோம், இப்ப தெரிஞ்சிட்டு இருக்கோம். ஓடி போய் முடிஞ்சாருல, இப்ப தெரிஞ்சிச்சு. அட பாவி, நம்பர் 1 இனியாடா நாங்க நம்பணும். ஆனா அங்க வீரவசனம் பேசும்போது வந்து என்ன தெரியுமா சொன்னாரு? விடுங்க, ஒரு கை பார்க்கலாம், ஒரு கை பார்த்துடலாம். நானும் சும்மா தான் நினைச்சேன், ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி சும்மா தான் நினைச்சேன், பட் இனிமேட் நான் பாத்துக்கிறேன், பி கான்ஃபிடென்ட், வெற்றி நிச்சயம் அப்படின்னு டயலாக பேசிட்டு சார் சோ இப்ப போய் வீட்டுல ஓடி ஒழிஞ்சுக்கிட்டீங்க. அதான் என்ன நடக்க போகுது? ஒண்ணு இல்லப்பா, மைக் எடுத்து ஃபர்ஸ்ட் பேசும்போது இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும். ஏன்பா மரத்துல ஏறாதீங்க, இப்படி வராதீங்க, அப்பதான் நான் பேசுவேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம். அப்ப பேசவே முடியாது. ஏன்? அவங்க பண்ண மாட்டாங்களே. ஃபர்ஸ்ட் ஒண்ணு தெரிஞ்சுவிடா, ரொம்ப கஷ்டம்டா இவங்க கட்சி நடத்துறது, ரொம்ப கஷ்டம். யாரும் மதிக்க மாட்டானுங்க. சோ வெரி டிஃபிகல்ட் தான். இனிமேட்டு இவரு அரசியல்ல இவரு இருக்கணும்னு நம்ம ஆசைப்படுறோம், பட் இருப்பாரான்றது நம்மளுக்கு தெரியல. இருந்தும் இனிமேட்டு இவருக்கு மீட்டிங்க்கு பெர்மிஷன் கொடுப்பாங்களான்னு நம்மளுக்கு தெரியல. சனிக்கிழமை என்னப்பா கொடுத்தாலும் தயவு செஞ்சு இன்னொரு வாட்டி திமுக தடை செய்கிறது, திமுக கட்டுப்பாடு போடுகிறது அப்படிலாம் பேசாதீங்க. எல்லா கண்டிஷனையும் ஃபாலோ பண்ணுங்க, டைமிங்க்கு போங்க. அதே மாதிரி லேடிஸ் தயவு செய்து திருந்த மாட்டீங்க போல, குழந்தைங்களை கூட்டின்னு வராதீங்க.